எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் ஒரு சேனலில் ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் பார்த்தேன், ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டு நம்ம மானிட்டைஸ் வாங்கலாம், நெக்ஸ்ட்டு லாங் வீடியோ போட்டு மானிட்டைஸ் வாங்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போட்டாலும் மானிட்டைஸ் ஆகும், லாங் வீடியோ போட்டாலும் மானிட்டைஸ் ஆகும். ஸோ ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாரத்திற்கு 2 வீடியோ போடுங்க, லாங் வீடியோ மட்டும் போடுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சேனல் பார்த்தீங்கன்னா பல வருடத்திற்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி 1 lakh சப்ஸ்கிரைபர்ல இருந்து அவங்க மொதல் சேனலை டெலீட் பண்ணவங்களா இருக்கலாம். திரும்பவும் அவங்க சேனல் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சேனலை பார்த்தவங்க திரும்பவும் ஓப்பன் பண்ணாலும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அவங்க லாங் வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க. பொதுவாகவே ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் என்னுடைய லாங் வீடியோவை புஷ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும் போது நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ மாத்தி மாத்தி போடுவீங்க. எதுல அதிகமான ஆடியன்ஸ் வராங்கன்னு பாருங்க. இது பாத்தீங்கன்னா யூடியூப்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும். பிசினஸ்க்காகவும் நிறைய பேர் யூடியூப்ல வராங்க. சோ பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே பிசினஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நல்லாவே சம்பாதிக்கலாம். லாங் வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா பர் டேக்கு எனக்கு $2 மேக்சிமம் $1.5 வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் சேனல் வியூஸ் போகல, ஏன்னா என்னுடைய சேனல் புதிய சேனல். ஸோ கண்டிப்பா என்னுடைய சேனல் ரீச் ஆக ஆக எனக்கு நிறைய வியூவர்ஸ் போகும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய வியூஸ் 5000 வியூஸ் போச்சுன்னா I9 எவ்வளவுன்னா 45 450 ரூபாய் எனக்கு கிடைக்கும் பர் டேக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டு தான் இந்த அமௌண்ட்டை நான் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய ஒரிஜினல் அமௌண்ட் ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள காமிக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரிஜினல் ரெவன்யூவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்ப பாருங்க, எவ்ரி 1K, அதாவது எப்பவுமே 1000 வியூஸ் ரீச் ஆச்சுன்னா என்னுடைய சேனல்ல 91 ரூபாய் கிடைக்கும். அதுவே ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு 5000 வியூஸ் போச்சுன்னா எனக்கு 5 × 9 45, ஸோ 450 ரூபாய் கிடைக்கும். ஒரு நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500க்குள்ள சம்பாதிப்பதே பெரிய விஷயம். அதுவும் வீட்டுல இருந்து கொண்டு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டு சம்பாதிக்கலாம். இது என்னுடைய லைவ் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். சில பேர் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டு சம்பாதிக்க முடியாது, வேஸ்ட், நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வேஸ்ட் கிடையாது. இதுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 500 சம்பாதிக்கிறது தான். சில பேர் ஆபீஸ் ஒர்க் போயிட்டு மாசம் 9000 10,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்க லாங் வீடியோ ஷார்ட்ஸ் ரெண்டுமே போட்டு சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்க சில நுணுக்கங்களை கத்துக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ கொடுக்குறேன், யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு, அதை பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தேவைப்பட்டா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துட்டு தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற சேனலை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட் தான். ஸோ உங்களுக்கு நிறைவான மன திருப்தியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவங்க இருந்தா கிடைச்சதா கிடைக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டு லட்சங்களில சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை மக்களுக்கு பெஸ்டா கொடுக்கணும். உங்களுடைய கண்டென்ட்டை அவங்க நிறைய நேரம் பார்க்க வைக்கணும். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க எந்த பிசினஸும் எதுவும் பண்ண தேவையில்ல. பணம் இருக்கிறவங்க பிசினஸ் பண்றாங்க. ஸோ பணம் இல்லாதவங்க வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டு நம்ம நிறைய க்ரோ பண்ணிக்கலாம். இப்ப என்னுடைய சேனலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் போச்சுன்னா 5000 வியூஸ் போயிடுச்சுன்னா 450 ரூபாய் கிடைக்கும். அதுவே 10,000 வியூஸ் பர் டேக்கு போச்சுன்னா 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சாவே போதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய மனநிலை எனக்கு ஒரு மினிமம் ஒரு 300 ரூபாய் கிடைச்சாவே போதும். ஏன்னா இந்த 300 ரூபாயில மாசம் கணக்கு போட்டீங்கன்னா 9,000 கிடைக்கும். ஸோ இதைதான் நிறைய பேர் மந்த்லி சேலரியாவே எடுக்கிறாங்க. ஸோ நான் மந்த்லி சேலரி என்னுடைய யூடியூப்ல இருந்தே நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கணும். மற்ற சேனல்ல ஷார்ட்ஸ் போடாதீங்க, வீடியோ போடாதீங்க, வாரத்துக்கு 2 போடுங்க,
அப்படியெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம். என்னுடைய சேனல்ல ரெவென்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து நீங்க ஒரு சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, யூஸ் திஸ் சவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, கொலாபரேஷன் பண்ணக்கூடாது, கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணக்கூடாது. இதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல 2 வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்ஸ் கண்டிப்பா போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைபருடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் கண்டிப்பா போடலாம், பணம் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வியூஸும் நிறைய கொண்டுட்டு போகும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, சின்ன ஷார்ட்ஸ்ல எவ்வளவு நேரம் நம்மள ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப 3 நிமிஷம் இருக்கு. வீடியோ போலவே இருக்கு. நீங்க ஷார்ட்ஸ்லயே எவ்வளவு வேணா 3 நிமிஷத்துக்குள்ளார உங்களுடைய டீட்டெயில்டான எக்ஸ்பிளைன் கொடுங்க. உங்களை மக்கள் நின்று பார்ப்பாங்க. உங்க மேல ட்ரஸ்டடான ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிலர் வந்து நான் தான் பெய்ட் கோச் பண்றேன், ஸோ எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பெய்ட் கோச் போகவே போகாதீங்க. பணம் பிடுங்குற பித்தலாட்டம், அதுதான் நான் சொல்வேன் ஓப்பனா. ஃப்ரீயாவே நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய சேனல், என்னுடைய சேனல் மட்டும் இல்ல, நிறைய சேனல்ஸ் இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இது போல அப்டேட் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.